ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் கேதுவுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிலையான இடத்துல ராகு வர்றது சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே மிக மிக சிறப்பாக இருக்குது. தொழிலில் ஒரு முனைப்போட செயல்படுவாங்க. அதே போல் வியாபாரத்திலும் சரி, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு முனைப்போட வேலை செஞ்சு அங்கே வேலைகளை மிக சிறப்பாக முடிச்சு கொடுக்கறது. வியாபாரத்திலும் அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் மிக கவனமாக ஹேண்டில் பண்ணி நல்ல பேர் எடுக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் மிக மிக சிறப்பாக இருக்குது. அதாவது புறம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு சிறப்பாக செயல்படுறார். ஆனால் அகம் அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு மிக சிறப்பான பலன்களை ராகு கொடுக்கல. அதாவது இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் நடக்கும்போது அதில் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து செய்கிற திருமணங்களில் நீங்கள் அதிகமாக பணம் செலவு பண்ணல, நாங்கள் அதிகமாக பணம் செலவு பண்ணல, எங்களை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னுலாம் சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். இவ்வளோ நகை போடுறேன், நீங்கள் அப்படி பண்ணலை, எங்களுக்கு சீர்சனத்தை செஞ்சதில் திருப்தி இல்லை, ஒரு சின்ன ஸ்வீட்டுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிற மாதிரி பிரச்சனைகள் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அன்பு அந்யோன்யம் அப்படின்றதே இருக்கிறதால எல்லாத்தையுமே கணக்கு பார்த்தே செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய விஷயங்கள்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் திருமணமான தம்பதிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி திருமணத்தில் புதுமண தம்பதிகளாக தான் இருப்பாங்க. அன்னைக்கே அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஏன் உங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, ஏன் உங்கள் அப்பா விட்டு கொடுத்து போக மாட்டாரா, நீங்கள் பையன் வீடு தானே, உங்கள் வீட்டில் தானே நான் வாழ போகிறேன், ஏன் எனக்காக ஒரு இதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பொண்ணு கேட்பாங்க. பையனும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவார். என்ன உங்கள் அப்பா அம்மா ஒரு மாப்பிள்ளைக்கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கூட மரியாதை கொடுக்காம நடந்துக்கிறாரு அப்படின்னு அந்த பையன் ஃபீல் பண்ணுவாங்க. இதை 2 பேரும் வாய் பேசி சங்கடப்படலைனாலும் கூட ஒரு மூட் ஆஃபில் 2 பேரும் ஒன்றுமே ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவே கொஞ்சம் காலம் இந்த ராகு புரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யமே வராத மாதிரி தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் புதிதாக திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் திருமணமாகி கொஞ்ச நாள் ஆனவங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை கொடுக்காத மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுல கூட கொஞ்சம் சுணக்கம் காட்டுவாங்க. பெருசாக அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் கவனமே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் திருமணமான தம்பதிகளுக்குள்ளே இருக்கும். இப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவாக தான் இருக்கும். இப்போது காதலர்கள், அதாவது நல்ல சந்தோஷமாக தான் 2 பேரும் இருந்திருப்பாங்க, திருமணம் பண்ணி நல்லா வாழணும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக அந்த இடத்துல அன்பு லேக் ஆகி, அதாவது அன்பு இல்லாமல் ஒருத்தருக்கு மனசு விட்டு பேச முடியாமல், சரி வேண்டாம், இது நமக்கு வேண்டாம், இதை பிரிச்சுக்கலாம், நம்ம 2 பேரும் பிரிஞ்சுக்கலாம், இது ஒத்து வராது, உன் குடும்பம் எனக்கு செட் ஆகாது, என் குடும்பம் உனக்கு செட் ஆகாது, உன் வேலை எனக்கு செட் ஆகாது, அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால, அந்த இடத்துல அன்பு இல்லாத காரணத்தினால், உண்மையாக சொன்னால் அன்பு உண்மையான அன்பு இல்லை, பழகிறப்ப இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி பழகினதில் அவ்வளோ திருப்திகரமாக இல்லாததால் சரி இவங்களோட தொடர முடியாது அப்படின்னு முடிவெடுத்து அங்கே பிரேக்கப் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் காதலர்களுக்குள்ளே நடக்கும். அதனால் சின்ன சின்ன தப்புகளை கூட மன்னித்து ஏற்றுக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைனா ஒரு நல்ல பையனையோ ஒரு நல்ல பொண்ணையோ இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கவனமாக இருங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதாவது மகம் நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதியில் ராகு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ரொம்ப கவனமாக கரெக்டாக சாப்பிடுவாங்க, கரெக்டாக வாக்கிங் போயிடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணிவிடுவாங்க. தேவையில்லாமல் ஒரு ஸ்வீட்டு கூட வேண்டான்னு முடிவெடுத்தால் சாப்பிடவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பிடிவாதமாக இதை ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துப்பாங்க. அதனால் சின்னவங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வரக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் பெரியவங்களுக்கு முதலே பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே கொஞ்சம் கூட மாறாது.
அப்படியே இருக்கும். எப்படி இருந்ததோ ஏசிட்டு அதே மாதிரி தான் இருக்குமோ தவிர அது கொஞ்சம் அவ்வளோ மாத்திரை எடுத்துக்கிறோமே கொஞ்சம் வலி குறையலாம்லன்னா அதெல்லாம் குறையவே குறையாது, அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தான் ஆரோக்கியத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மகம் நட்சத்திரக்காரர்கள் ஃபாரின் போகலாமா? இப்போ எங்களுக்கு எப்படி டைம் எப்படி இருக்குது, இப்போ கிளம்புனோம்னா இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா போயிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கோங்க, ரெடியாக இருங்க. இந்த புரட்டாதியிலேருந்து ராகு வெளியேறதுக்குள்ளேயே உங்களை கிளப்பி விட்டுட்டு தான் போவார் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெருசாக இருக்காது. அவங்க எந்த கடவுள் மேலே எந்த வித கவனமும் வைக்க மாட்டாங்க. சும்மா அந்த படத்தை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். நான் என்னை காப்பாற்றுன்னு கூட கேட்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ கடவுள் அதை செஞ்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். கடன் வாங்குவாங்களா? மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ கடன் கிடைக்குமா, வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டால் 100% வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூப்பிட்டு கொடுப்பாங்க பேங்க்கில் கடன். ஓகேங்களா? இந்த நேரம் அப்படின்றது அவங்க ஒரு முனைப்போடு இருப்பாங்க, ஒரு தொழில் தொடங்கிடணும் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுட்டு சரியாக இருப்பாங்க. அதனால் ஒரு பேங்க்கில் போய் இவங்க பேசிட்டு வந்தால் அடுத்த நாளே பேங்க்லேருந்து கூப்பிடுவாங்க. ஓகே வாங்க, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, வாங்கிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க. அப்படி வாங்கிறதையும் இவங்க சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணுவாங்க. அதனால் இவங்களுக்கு அங்கே அந்த கடன் வாங்கினதுனால நல்லது தான் நடக்கும். அதன் மூலமாக தொழில் வாய்ப்பு பெருகும், அதன் மூலமாக பணம் வரும், சீக்கிரமாக கடனை கட்டி முடிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கடன் அப்படின்ற ஒரு கடன் வாங்குறதுக்கு ஐயோ கடன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டியதே இல்லை மகம் நட்சத்திரக்காரர்கள். ஆனால் இது பொதுவான பலன் அப்படின்றதுனால உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை நல்லா அலசி பார்த்துட்டு உங்களுக்கு கடன் வாங்கிறதுனால பிரச்சனைகள் இருக்கா இல்லையா, ஏன்னா உங்கள் லக்னத்தில் இருந்து எல்லா விஷயமும் உங்கள் சுய ஜாதகத்தில் தான் தெரியும். அதனால் இது ராகுவுடைய பலன் மட்டும்தான். அது போக உங்களுக்கு எத்தனை கிரகங்கள் இருக்குது? 8 கிரகங்கள் இருக்குது. சனி இருக்குது, குரு இருக்கார், புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன், இத்தனை கிரகங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ராகுவோட பயிற்சியை மட்டும் வச்சு கடன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மிச்சம் இருக்க கிரகங்களும் உங்களுக்கு வேலை செய்கிறதுனால ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி முயற்சி பண்ணுங்கள். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாடகை வருமானங்கள்லாம் வருமா அப்படின்னா அது வருதோ இல்லையோ இவ்வளோ நாள் கூட பேசாமல் இருந்திருக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் அப்பாவோ அம்மாவோ சரி அவன் கொடுக்குறப்ப கொடுக்கட்டும், அவனும் கஷ்டத்தில் இருக்கிறவன் தானே, கொடுக்குறப்ப கொடுக்கட்டும் அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் நேராக அவங்க வீட்டுக்கே போய் கரெக்டாக சொல்லிட்டு வந்துடுவீங்க. 5ஆம் தேதினா 5ஆம் தேதி எனக்கு வாடகை வந்தாகணும், நான் ஒரு இடத்துக்குள்ள வாடகை கொடுக்கணும், இல்லை நான் இஎம்ஐ கட்டணும், அதனால் நான் லோன் போட்டிருக்கேன் அதுக்கு இஎம்ஐ கட்டணும், உங்கள் வாடகை வந்தால் தான் என்னால் கொடுக்க முடியும், கரெக்டாக 5ஆம் தேதி நீங்கள் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்க, இல்லைன்னா நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கட் அண்ட் ரைட்டாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் ராகு இப்போ உங்களுக்கு செஞ்சிட்ருக்க வேலை. அதனால் மிக கரெக்டாக என்ன விஷயங்களானாலும் எங்கேயானாலும் கட் அண்ட் ரைட்டாக நடந்துப்பீங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு 5ஆம் தேதி நான் சம்பளம் எடுத்து வச்சுருவீங்க. எவ்வளோ தலை போகிற பிரச்சனை இருந்தாலும் வேலையாட்களுக்கு கொடுக்குற எதையுமே நிறுத்தவே மாட்டீங்க. அந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக நடந்துப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பல விஷயங்களையும் ஒரு முனைப்போடவே செயல்படுவீங்க இந்த நவம்பர் மாதம் வரைக்கும், ராகு பூரட்டாதியில் இருக்கிற வரைக்கும். மகம் நட்சத்திரக்காரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.